ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் எதற்காக என்று பார்த்தால், கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட திருமகன் ஈவேரா உடல்நலக் குறைவால் காலமானார். அதைத் தொடர்ந்து அவரது தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மீண்டும் போட்டியிட்டார். வெற்றி பெற்று ஒரு ஆண்டுகளில் அவரும் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் தற்போது மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக 53 வாக்குச்சாவடி மையங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 2,27,546 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் குறிப்பாக 1,10,128 ஆண் வாக்காளர்களும் 1,17,381 பெண் வாக்காளர்களும் 37 இதர வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். குறிப்பாக இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதாவது 237 வாக்குச்சாவடிகளிலும் 3 வாக்குச்சாவடி இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரம் 1 மற்றும் EV இயந்திரம் 1 என குறிப்பிடப்பட்டு 237 வாக்குச்சாவடி மையங்களில் 9 வாக்குச்சாவடி மையங்கள் அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அதற்கான கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 1500 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 300 மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதியை வேட்பாளர்களுக்கு, அதாவது வாக்காளர்களை பொறுத்தவரை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக இந்த 2 போட்டிகள் மட்டுமே நிலவி வருகிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இந்த தேர்தலிலிருந்து விலகியுள்ளனர். அதனால் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த தேர்தலானது இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக இப்ப இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தலானது தொடங்கி நடைபெற உள்ளது. ஈரோட்டிலிருந்து சதீஷ்குமார்.